கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 யோவான் 4:9, 1 John 4:9. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இப்போ 5 காரணத்தில் முதலாவது காரணம் என்ன? தேவன் தம்முடைய குமாரனாகி கிறிஸ்துவ அனுப்பிச்சாரு. எதனால்? அவர் நம்மேல் வைத்த அன்பினால. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது யோவான் 3வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் பாருங்கள், எப்படி அவர்கள் வனாந்தர பாதையில் வரும்போது சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ தேவன் தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினாரு? இயேசு கிறிஸ்துவை அனுப்பிச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து இங்கே பூமிக்கு வந்தார். நம்ம எல்லாம் நல்லவங்கனாலையா? ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். எப்படி? அக்கிரமக்காரங்க, பலன் இல்லாதவங்க. அடுத்து ரோமர் 5:8 பாருங்கள், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். முதல்ல என்ன? அக்கிரமக்காரனா பலனற்றவர்களாய் இருக்கும்போது. ரெண்டாவது என்ன? நம்ம பாவிகளாய் இருக்கையில். அடுத்து ரோமர் 5:10 பாருங்கள், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போ எப்படி கர்த்தர் விளங்க பண்ணினாரு? பாவிகளுக்காக மரித்தார், பலவீனர்களுக்காக மரித்தார், சத்துருக்களாக மரித்தார். அப்போ நம்ம நல்லவங்கிறதுக்காக கிடையாது, மாறாக தேவனுடைய அன்பு தான் காரணம் அப்படிங்கிறத மிக விளக்கமாக நமக்கு எடுத்து காட்டுகிறது வேதவசனம். அப்போ என்ன? அவர் நம்ம மேலே வைத்த அன்பு நமக்கு எப்படி வெளிப்பட்டது? தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்படுத்தப்பட்டது? நம்ம பிழைக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பூமிக்கு அனுப்பிச்சாரு. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தில் பார்க்கும்போது என்ன பார்க்குறோம்? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எப்படி? ஒரு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். அதனால தான் என்ன சொல்கிறோம்? நம்ம அவர் அன்பு கூர்ந்தது போல நாமும் அன்பு கூற வேண்டும். எபேசியர் 5வது அதிகாரம் முதல் 2 வசனங்களில் பார்க்கிறோம், ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எப்படி? அவர் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை கொடுத்ததன் மூலமாக அவருடைய அன்பு வெளிப்பட்டது. நாமும் அதே மாதிரி வாழ்ந்து நாம் தேவன் பேரில் வைத்திருக்க அன்பை விளங்க பண்ணுவோம். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இயேசு கிறிஸ்துவை அறிகிறதற்கு முன்பாக நிறைய பேர் எல்லாருமே பாவமானவங்க. அது மாத்திரமில்லை, வந்த உடனே என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே என்னை ரட்சித்துட்டீங்களே, எனக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நான் குப்பை, நான் தூசு, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஜெபிக்கக்கூடிய மக்கள் அநேகர் உண்டு. ஆனால் அதே மக்கள் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம், கொஞ்சம் வசனம் தெரிஞ்சதுக்கப்புறம், கொஞ்சம் பாட்டு பாட தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? நிமிந்துக்கிறாங்க. ஏதோ அவர்கள் ரொம்ப உத்தம, அதனால் அவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிச்சிருக்கணும், இல்லைன்னா இயேசு கிறிஸ்துக்கு தான் பிரச்சனைங்கிற மாதிரி நினைக்கும் விதமாக நிறைய பேர் நடந்து கொள்கிறாங்க. எனக்கு அருமையான நன்றாக யோசிச்சு கொள்ளுங்க. நீங்களும் நானும் கர்த்தர் கூட நம்மளுடைய சுய நீதியில் ஒரு காலும் பக்கத்தில் வரவே முடியாது. அது எந்த ஒரு நீதிமானாக வாழ்ந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்லவனாக வாழ்ந்தவனாக இருந்தாலும் சரி. ஏன்னா மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாகவும் மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்து எல்லா விதமான கோபம், அழுக்கு, பாவம், முரட்டாட்டம் இதெல்லாம் விட்டு களைந்து விட்டு கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ்கிறோமா?
அதைத்தான் இங்கே முதல்ல சொல்கிறாரு. ஏன் நீ வந்துக்காக அன்பு செலுத்தணும்? ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பிச்சதன் மூலமாக நமக்கு இந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதனால் நாம் மற்றவர்களுக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட அன்பிற்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். செய்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, பவுலடிகளார் எழுதும்போது முதலாவது காரணம் எழுதிட்டாரு. என்ன? நம்ம தேவன் பேரில் அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டியது காரணம் என்ன? பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் கல்வாரி சிலுவைக்கு அனுப்பி வைத்தார். அதனால் நாமும் மற்றவர்கள் மேலே ஊக்கமாய் அன்பு செலுத்துவர்களாய் இருப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே எங்களுக்கு நல்ல கிருபைகளை வழங்க வேண்டுமாய் மீட்பர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.